வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி ஒரு பிராண்ட் நியூ வீடியோ பார்க்க போகிறோம். இது லாஜிக் ப்ரோ 10.7.5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதில் ஃப்ரீ ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ரெவல்யூஷனரி ஃபீச்சர் வந்திருக்கு. அது ஒரு அன்ஹர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸாக நம்ம ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸில் ட்ரம் மிஷினோட சீக்வன்சரோட இப்போ கம்ப்யூட்டர்ஸோடு நம்ம வாசிட்ருக்கோம். இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் நம்ம ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணிவிட்டு அது கூட சிங்க் பண்ணி நம்ம வாசிக்கணும். அப்படின்னா தான் அது பர்ஃபெக்டாக வரும். நாட் த அதர்வைஸ். நான் பழைய ரெக்கார்டிங்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் ரிதம் பாக்ஸ் பிளேயராக ராஜ்கோட்டிக்கெலாம் நான் வாசிட்ருக்கப்போ நான் வாசிக்கிறத லைவ் பிளேயர்ஸ் அது ஓடுது சார், இது இருக்குது சார், they don't realize that they have to play to the sequencer because sequencer is always perfect time. அது அவங்க புரியாமல் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு ரெவல்யூஷனரி நியூ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அந்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிக்கலாம், அதுக்கு சீக்வன்சர் ஃபாலோ பண்ணும். இப்போ நம்ம ஒரு லாஜிக் ப்ரோ செஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். என்னோடய கிட்டார் நான் கையில் வச்சுருக்கேன். ஸோ கிட்டாரில் ஹோட்டல் கலிஃபோர்னியா பாட்டோட கார்ட்ஸ் நான் வாசிக்க போகிறேன். ஆனால் நான் அங்கே ஒரு டம்மர் ட்ராக் இருக்குது, ஆனால் அது மியூட்டடாக இருக்குது. ஸோ அது என்ன டெம்போவில் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எனக்கு வர்ற மாதிரி ஒரு ஃப்ரீ டெம்போவில் நான் வாசிக்க போகிறேன். இப்போ ஐடியா என்னென்னா, நான் வாசிக்கிறதுக்கு இந்த ட்ரம்மர் ட்ராக் ஃபாலோ பண்ணுமா அப்படின்றது தான் கொஸ்டின். அது நார்மலாக பண்ணாது. நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு டெம்போவில் வாசித்து அதை போட்டோன்னே எப்படி சீக்வன்ஸர் எப்படி ஃபாலோ பண்ணவே பண்ணாது. ஆனால் இப்போ இந்த ஃப்ரீ டெம்போ ரெக்கார்டிங் ஃபீச்சரை யூஸ் பண்ணி அதை பாசிபிள் ஆகலாம். ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஜிக்கில் நம்ம மேலே டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் போயிட்டு ஃப்ரீ டெம்போ ரெக்கார்டிங் இதை ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு புது பட்டன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான், இந்த பட்டன் தான் ஃப்ரீ டெம்போ ரெக்கார்டிங்கான பட்டன். ஹோட்டல் கலிஃபோர்னியா B- ஸ்கேல். ஸோ இந்த பாட்டை நான் வாசிக்க போகிறேன். நான் இங்கே ஃப்ரீ டெம்போ ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சைக்கிள் வாசிருக்கேன். இது கேட்குது பாருங்கள். அட்ஜஸ்ட் ரீஜன் டெம்போ டு ப்ராஜெக்ட் அப்ளை போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இது பாருங்கள், நான் வாசித்ததுக்கு ஒரு டெம்போ மேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வாசிக்கலை, ஓடி இழுத்து தான் வாசிருக்கேன். அதுக்கு அது ஒரு டெம்போ மேப் க்ரியேட் பண்ணிடுச்சு. நான் இப்போ ட்ரம்மர் ட்ராக்கை எனேபிள் பண்ணுறேன். ஸோ அது கரெக்டாக லைன் பண்ணி வச்சிடுறேன். இந்த சோலோவை எடுத்து விட்றேன். நான் இப்போ ரெண்டுமே எனேபிள்டாக இருக்குது. ட்ரம்மர் ட்ராக் எடுத்து செகண்ட் பாரில் வச்சுட்டேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம், அது சிங்கில் வாசிக்குமா அப்படின்னு. என்ன அதிசயம் பார்த்தீங்களா, நான் வாசித்த டெம்போக்கு ட்ரம்மர் ட்ராக் ஃபாலோ பண்ணுது. இதுதான் ஃப்ரீ டெம்போ ரெக்கார்டிங். இதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் பேண்டோடு உட்காந்து ஜஸ்ட்டு ஃப்ரீயாக லாஜிக்கில் வாசிட்டு பின்னாடி ஒரு ரிதம் பேட்டர்ன் அதுக்கு செட் பண்ணி அதை உங்கள் ரெக்கார்டிங் டெம்போவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹியூஜ் ஃபீச்சர். ரீமிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாரமும் இது மாதிரி லாஜிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஆல்சோ டாவின்சி ரிசால்வ்லையும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன். சில கிட்டார் டியூட்டோரியல்ஸும் போட்டுட்ருக்கேன். வாரத்தில் 3 வீடியோ நம்ம செய்கிறோம், மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணி இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து செஞ்சு போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு
நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.